இந்த கூட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வனவிலங்கு பிரச்சனைக்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. இதுவரைக்கும் பல வருஷமா பல போராட்டம் பண்ணோம். ஆனா அந்த போராட்டம் எல்லாம் இந்த வனவிலங்கு பிரச்சனைக்கு பத்தாது. மற்ற பிரச்சனைகளை நம்ம போராட்டம் ஜெயிச்சோம். ஆனா வனவிலங்கு பிரச்சனை 1% கூட நம்ம ஜெயிக்க முடியல. காரணம் லட்சக்கணக்கான விவசாயிகள் வனவிலங்கு பிரச்சனையில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆயிரக்கணக்கில் கூட நம்ம இது வரைக்கும் சேர்ந்து போராடல. இது வரைக்கும் போராட்டமே பண்ணல. ஏதோ 50 பேர் 100 பேர் வச்சு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மனு கொடுத்துட்டு இப்படிதான் வந்திருக்கிறோம். இப்ப சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு 3 ஊர்ல கூட்டம் போட்டு லிங்காபுரம், ஆதிமலையனூர், மத்தம்பாடி பக்கத்தில் செல்வரம் 3 ஊர்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு பெண்கள் 2 பொறுப்பாளர், விவசாயிகள் 2 பொறுப்பாளர், பொதுமக்கள் 2 பொறுப்பாளர் போட்டு வன விலங்கிலிருந்து விவசாயத்தையும் மக்களை காப்பாற்ற இயக்கம். இப்ப நம்ம விவசாய சங்கம் இந்த பேருக்கு இது வரைக்கும் நடத்தணும். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தனி அமைப்பா, ஏன்னா பொதுமக்களையும் பாதிக்கப்படுறாங்க, ஆனா அந்த பொதுமக்களையும் சேர்த்து நடத்தணும்னு சொல்லி தனி அமைப்பா பண்ணி அதுக்கு பொறுப்பாளர் ஒரு 3 ஊர்ல மட்டும் போட்டு தாலுக்கா ஆட்சியில் ஒரு போராட்டம் பண்ணோம். கிட்டத்தட்ட 500 பெண்கள் 100 பேர் உட்பட 500 பேர் பக்கம் வந்தாங்க. அதனால இன்னைக்கு பஸ் சாலை மறியல் நடந்து போச்சு. உடனே சாலை மறியல் நடந்த உடனே தாசில்தார் வரலன்னு சொல்லி சாலை மறியல் பண்ணாங்க. உடனே வந்துட்டாரு. வந்த உடனே 2 நாள் உடனே எல்லா ரேஞ்சரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணார். அப்ப அதுதான் ஒரு முதல் சின்ன போராட்டம் பண்ணிருக்கோம். அப்பதான் யோசனை பண்ணேன், இதே மாதிரி எல்லா கிராமத்திலையும் போடலாம், எல்லா ஊர்லயும் போட்டு எல்லா மக்களையும் பொறுப்பாளர் போட்டு அமைப்பு ஏற்படுத்தி எல்லா மக்களையும் திரட்டி ஒரு பெரிய போராட்டம் பண்ணலாம் தான் இந்த முயற்சி இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு ஆதி தோளம்பாளையத்திலிருந்து வர்றோம். தோளம்பாளையம், காயனூர், நீலம்பதியில போயிட்டு வந்தோம். எல்லா நீலம்பதியில பெண்களே ஒரு 50 பெண்கள் இருந்தாங்க. நீங்க நல்ல கூட்டம் இருந்தது. எல்லா கிராமத்திலையும் எப்படியோ ஒரு 100 பேர் 50 பேர் எல்லாம் கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த திருச்சியில் அடுத்த போராட்டம் மத்தம்பாளையத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி நாராயணசாமி பிறந்த நாள்ல டாக்டர் சிவசாமி பிறந்த ஊர்ல, ஏன்னா அவர் தான் இந்த பிரச்சனையை எடுத்து போராட்டத்தை துவங்கினார். நாராயணசாமி காத்து இந்த வனவிலங்குல வரல. அவருக்கு பின்னால டாக்டர் சிவசாமி பல வருஷமா போராட்டம் பண்ணாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வனத்துறை வன யானையை தடுக்காது. அகலை வெட்டிட்டே இருப்பாங்க, அது வந்துட்டே இருக்கு, நஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும். ஆகவே வனத்துக்கு வெளியே வரக்கூடிய யானைகளை சுட்டு விரட்டணும்னு அவர் சொன்னார். நாங்கள் இது எப்போ அவர் இறந்து வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமா பார்க்குறோம். நாளுக்கு நாள் அதிகமாக ஆகுதுன்னு குறையல. அப்புறம் சரி சுட்டு விரட்டணும் ஒத்துக்க மாட்டாங்க சொல்லி தனியாருக்காக கொடுங்க, நீங்க வெட்ட வரைக்கும் நடக்காது, ஒரு ரேஞ்சு ஒரு போட்டளவு தனியார் கூட ட்ரைனிங் பாருங்க, அப்படி விட்டதுன்னா கண்டிப்பா அவன் நிறுத்திடுவான். ஏன்னா அவனுக்கு கையில் விட்டோம்னா அவன் நிறுத்தினாதான் காசு கிடைக்கும். அவன் ஏதோ வழி நிறுத்தினாங்கன்னா நீங்க இழப்பீடு கொடுக்க வேண்டியதில்லை. இப்ப மனுஷன் சேர்த்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க, அது கொடுக்க வேண்டியதில்லை. இது பயிர் இழப்பீடு கொடுக்க வேண்டியதில்லை. அந்த பணத்துல எங்களுக்கு குத்தகையே கொடுங்க, ஒரு ஏக்கராவுக்கு 1 லட்சம் கொடுங்க. மக்கள் சோளத்தட்டு வேணுமா, வேணும்னா மரத்திலேயே வேணும்னு சொன்னா நாங்க விளைச்சு கொடுக்குறோம். நீ அதை விட்டு போட்டு பாக்கு மரம், வாழை மரம் எல்லாம் அழிச்சு யானை வளர்த்து எப்படி? அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல இந்த அறுவடை செஞ்ச வாழையெல்லாம் தண்டு திங்குது, அறுவடை செஞ்ச வாழையெல்லாம் கொண்டு போய் வனத்துக்குள்ள கொண்டு போடுங்க, தண்ணி கொண்டு வனத்துக்குள்ள கொடுங்க. இதையெல்லாம் செய்ய விட்டு போட்டு பூரா வெளியே விட்டு வெளியே தடுக்காம விட்டு போட்ட என்ன பண்றான், வர தடத்தை பூரா வழித்தடம்னு சொல்றான். முதல்ல 10 வழித்தடம் சொன்னாங்க, இப்ப 46 வழி எவ்வளவு வழித்தடம் சொல்றாங்க. இன்னும் 10 வருஷம் போனா 100 வழித்தடம், யானை வர ஊர் பூரா வழித்தடம் ஆயிடுது. வனவிலங்கு வர ஊரெல்லாம் எல்லாம் வனவிலங்கு வாழ்விடாத ஆக்கப்பகுதின்னு சொல்லிடுவான். அப்ப நீங்க கோர்ட்டு போனாலும் ஜெயிக்க முடியாது. நீ போய் ஏன் யானை வழித்தடத்தில் விவசாயம் பண்ணதான் கேட்பான். யானை வாழ்விடத்தில் நீயே வசிக்கிறதா கோர்ட்டில் கேட்பான் நீதிபதி. அப்போ பிரச்சனை அவன் தப்பிக்கிறதுக்காக அவன் இந்த மாதிரி ஒரு ரூட்டை கேட்டு நம்மளாம் முட்டாள்தனமா அதெல்லாம் எடுக்காம உட்காந்துருக்கோம். இருந்தாலும் நம்ம சங்கம் சார்பாக நாங்கள் போராட்டம் பண்ணோம். பட்டாசு கூட வேண்டாம்னு சொன்ன உடனே மாடு மாடெல்லாம் புடிச்சு போய் மேற்கு பண்ணோம். பட்டாசு போடுறதுக்கு அனுமதி பண்ணிட்டா. இந்த மின்வேலி அமைக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தா. நீ சொல்ற மாதிரி நீயே ஒரு இலையை போட்டு நாங்கள் எதுக்கு போடணும், எங்களே நீ கட்டுப்படுத்துறது கேட்டோன்னு அதை அப்படியே அடங்கிட்டாங்க. இப்போ இந்த யானை வழித்தடன்னு ஆரம்பிச்சாங்க. அப்படி அமைதியாக இருக்கிறாங்க. ஆனா அது நம்ம அப்படியே வீட்டு உட்காந்துட்டோம்னா நாளைக்கு அடுத்த நிரந்தரம் ஆயிடும். ஆகவே இப்போ காட்டுப்பணி பிரச்சனை ரொம்ப தமிழ்நாடு கூட எல்லா ஊரிலும் இருக்குது. ஆகவே முதல்ல அந்த பிரச்சனையை எடுத்து பண்ணலாம் சொல்லிதான் மத்தம்பாளையத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி நாராயணசாமி பிறந்த நாள்ல காட்டுப்பட்டு ஒழிப்பு மாநாடு. இது ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாலே முதல்ல சட்டம் வந்தது. 10 மாவட்டங்களில் காட்டுப்பண்டிகளை சுட்டுக்கொள்ள அனுமதிக்கும் சட்டம் வந்தது. 5 வருஷத்துக்கு முன்னால வந்தது.
நானும் 2 வருஷம் பார்த்தோம். ஒன்றுமே கையில் போய் பாரஸ்கார கேட்டேன், நீங்கள் யானை பன்னி வர வழியில் குழி வெட்டுங்க, குழி வெட்டி பன்னி விழுந்ததே எங்களை கூப்பிடுங்க, கூப்பிட்டா நாங்கள் கொட்டை பண்ணியை சுட மாட்டோம், வயிற்றுல குட்டி தான் சுட மாட்டாங்க. சரி ஆம்பளை பண்ணியாக சுடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கல. அப்புறம் தான் போய் தெற்கு 14 காட்டு பண்ணி ஒழிப்பு மாநாடு போட்டோம். ஒரு 2500 சேர் போட்டு ஏற்பாடு பண்ண 3000 பேர் வந்தாங்க. அப்புறம் தான் விவசாயிகள் தோட்டத்துக்கு வந்த காட்டு பண்ணி விவசாய போய் வர அடிச்சு போகுதுன்னு சொன்னோம். ஆனால் இந்த பகுதியில் யாரும் அடிக்கல, அந்த பகுதியில் அடித்தாங்க. பவுத்தூர், இந்த ராமபாளையம், கிழக்கு பசூர் வரைக்கும் சில ஊர்களில் அடித்தாங்க. பாரஸ்கார போய் ஆகி பிடிக்கிறேன். அங்கே மயிலே சேர்த்தாலும் நீ குளிதொழி போகிறது சொல்கிறான். ஏன்னா அந்த பெரிய கூட்டம் காட்டுனால பாரஸ்கார கிடைக்கல. நம்ம இங்கே மயிலிருந்து ஒரு தேசிய பறவைட்டு வர்றான். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய கூட்டத்தை மத்தம்பாளையத்தில் ஒரு சென்டராக வச்சு அந்த நாராயணசாமி பிறந்தநாள் தமிழ்நாடு கூட வர்றாங்க. 100வது பிறந்தநாட்டில் மையம்பாளையம் வர்றாங்க. அதனால அந்த நல்ல விளம்பரம் பண்ணி எல்லா ஊர்லேயும் கூட்டம் போட்டு ஊருக்கு ஒரு 50 பேர் 100 பேர் திரட்டி கொஞ்சம் 10,000 பேர் 10,000 சுத்தம் பண்ணி இங்கே போடலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்கள் கிராமத்தில் எல்லாரும் வாங்க. இப்போ இது அன்னைக்கு விவசாயம் மட்டும் அடிச்சுக்கொள்ள சொன்னோம். இப்போ அப்படி இல்லை, விவசாய சங்கமும் சேர்ந்து விவசாயிகளோடு சேர்ந்து பார்த்து பண்ணி அடிச்சுக்கொள்றோம். ஏன்னா அவனுக்கு பயம், இங்கே பிடிச்சிட்டு போய் கேஸ் போடுறது பயம் தான் மெயின் காரணம். அதனால நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு விவசாய சங்கமே இறங்கி காட்டு பண்ணி அடிக்கிறோம். அப்போ தான் விவசாயியை காப்பாற்ற முடியும். அந்த முடிவு எடுத்துக்கிறோம். இது முதல் போராட்டம் காட்டு பண்ணி. அப்புறம் 6 மாதத்துக்குள்ளே எல்லா மாவட்டத்திலையும் இந்த மாதிரி எல்லாம் கூட்டம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி காலில் விழுந்தால் 1 லட்சம் விவசாயிகள் பாயிண்டில் கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி நாங்கள் 1 லட்சம் பேர் காலில் விட கூட்டு வரோம். நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு ஆள் தவறாம வரணும், குடும்பத்தோடு வரணும். வந்தீங்கன்னா யானை பிரச்சனை அவனே சுட்டு முடிக்கிறோம். இது நான் சொல்லலை, மறைந்த தலைவர் டாக்டர் சிவசாமி சொன்னது. 1 லட்சம் பேர் போய் பாயிண்ட் நின்று அடுத்த நாள் யானை அவன் முடிக்க விட்டுருவான், சுட்டு முடிக்கிடுவான். இது கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அதை பண்ண முடியல. அவர் சொன்னாரு, யார் காதல் போட்டுக்கல, எங்களுக்கு யானை வரல, எங்களுக்கு பனி வரலன்றது எல்லாமே வந்தாச்சு. இப்போ எல்லாரும் அந்த டாக்டர் சொன்னதுக்கு அது இப்போ பண்ணுறாங்க. இழப்பீடு வாங்க போனால் நம்ம தோற்றுருவோம், அவன் 1 வருஷம் கொடுப்பா அப்புறம் கொடுக்க மாட்டான். இப்போ இழப்பீடு வாங்க போயிட்டா போராட்டத்துக்கு வர மாட்டான். நீ சொன்னார், அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்து போச்சு. இன்னைக்கு தெற்கு பகுதியெல்லாம் போனவங்கெல்லாம் நாங்கள் இழப்பீடு வேண்டாம், அதான் தீர்வு வேணும்னு அந்த டாக்டருடைய கோரிக்கையை பேசுகிறாங்க. அப்போ தான் சொன்னேன், அவருடைய வழிக்கு எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக நிறுத்தி கொடுக்குறோம். முதல் கூட்டம் பண்ணிக்கு கண்டிப்பாக நாங்களே அடிப்போம், அடித்து கூட இருந்து அடித்து பறிக்கலாம். அப்படி பண்ணி 6 மாதம் 1 வருஷத்துல யானையை நிறுத்தினா நான் சங்கம் நடத்துறேன், இல்லைன்னா சங்கத்தை விட்டுறலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு சும்மா சங்கம் வச்சுட்டு வர்றவங்க 4 பேரை அவங்களே செலவு பண்ணிட்டு எப்போ ஆகாது. மற்றவங்களாம் வரல, எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாரும் வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் எல்லாரும் வர்றீங்கன்னா நாங்கள் நடத்துகிற இந்த போராட்டத்தை எடுக்கிறோம். இப்போ வெளிச்சிக்கனூர்ல அப்படி எல்லாரும் கூப்பிட்டு வர்றதை சொல்லுங்க, நடத்தலாம், இல்லைன்னா விட்டுலாம். என்ன சொல்றீங்க? இல்ல இன்னும் இது வரைக்கும் வந்திருப்பீங்க, அந்த மாதிரி வந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுப்பா. நீ